போட்டுக்கிட்டே எல்லாரும் போடணும். விவசாயத்துக்கு போட்டிருக்கேன். விவசாயத்தை நீ எல்லாத்துக்கும் விவசாயம் எல்லாத்துக்கும் மண்ணை மட்டும் தான் விட போகாமல் மக்களுக்காக தோட்டாலும் ஜெயிச்சாலும் மக்களுக்காக களத்தில் நிற்கிற ஒரே ஆள். இந்த போராட்டம் எல்லா தொகுதியிலுமே படித்த வேட்பாளர்கள் தான் போடுறாங்க. மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் காசு கொடுக்குறாங்களோ யார் கொள்ளையடிக்கிறாங்களோ அவர் சீட்டு கொடுக்குறாங்க. நம்ம கட்சியில மட்டும்தான் படித்த இளைஞர்கள் பெரும்பாலும் தான் இருக்காங்க. அதனால உங்களை மாதிரி இளைஞர்கள் நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். வேலை பார்க்குறப்ப ரொம்ப சிரமம். இருக்கும். ஆனா அவங்க மக்களுக்காக எந்த போராட்ட களத்திலையும் இறங்க மாட்டாங்க. நாங்க தான் எல்லா போராட்ட களத்திலையும் மக்களுக்காக இருக்கோம். அதுக்காக பார்த்தேன். தமிழ் மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு சரிதா, அதுவே போதும். பெரிய தலைமுறைகளுக்காக ஆடு மாடு அரசு அதான் சொல்லியிருக்காங்க. ஆடு மாடு வளர்த்தேன். மற்ற கட்சியில எப்படி சாத்தியம்ன்றாங்க. நீங்க ஓட்டு போடுங்க, அது எப்படி சாத்தியம் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. படித்த பிள்ளைகளுக்கு யாதவ காலத்துல உதவி பேராசிரியர் இருந்தாலும் மக்களுக்காக அண்ணன் நாங்க எல்லாரும் களத்துல இறங்கி வேலை செய்யறோம். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. கட்டாயம் நம்மகிட்ட கொள்ளையடிச்ச காசை தான் 500 1000 தேர்தல் சமயத்துல அண்டா குண்டா பிளாஸ்டிக் வாலின்னு கொடுப்பாங்க. எல்லாரும் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா நம்மகிட்ட கொள்ளையடிக்க போறாங்கன்னு அர்த்தம். எதுவுமே இல்லாம நாங்க எல்லாம் அன்பா உங்ககிட்ட கேட்கிறோம் அப்படின்னா நாங்க தான் உங்களுக்காக களத்துல நிக்கிறோம்னு அர்த்தம். ரொம்ப நன்றி. போட்டு விடுங்க ஒரு தடவை. ஆமா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் கட்டாயம் போடணும். கொள்ளையடிச்ச நாடுதான் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதனால இதை கொடுக்குறவங்களுக்கு போட்டுருவோம்னு அடுத்த 5 வருஷம் நாட்டை அடங்கு வச்சிடக்கூடாது. பார்த்து தேர்தல் வந்தாலும் அவங்க எல்லாருமே ராசியாக போட்டு பொம்பளை பிள்ளை நம்ம படிச்சு இவ்வளவு தூரம் அரசியலுக்கு மக்களுக்காக பணியாற்றணும். ஆண்களுக்கு பேர் வந்துடுறாங்க. ஒரு ஆள் பொம்பளை பிள்ளை ஏன்னா நம்ம தாய்மார்கள்லாம் என்ன செய்யணும்? ஆதரவு கொடுக்கணும்ல. கட்டாயம்
கட்டாயம் செய்வாங்க. விவசாயமே அரசு பணி. ஆடு மாடு மேய்க்கிறவங்க அரசு பணி. மத்த கட்சி எப்படி ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணின்னு சொல்றாங்க. நாங்க வந்து அதை கட்டாயம் கொண்டு வருவோம். மெயினா குடியை ஒழிப்போம்மா. குழந்தைங்க கூட குடியில தான் இருக்கு. அந்த பழைய விவசாயத்தை எடுத்து இங்க பாருங்க. அரசாங்கம் கண்டிப்பா அதுக்கு தான் முதல் முயற்சி. வருஷத்துக்கு 75,000 ரூபாய் குடிக்கிற தண்ணிக்கு செலவு பண்ற ஒரு குடும்பம் 75,000 ரூபாய். உதயசூரியன் 2 கட்சியுமே சாராய ஃபேக்டரி எம்எல்ஏக்களே வச்சு நடத்துறாங்க, அமைச்சர்களே வச்சு நடத்துறாங்க. அவங்க எப்படி அப்புறம் அடைப்பாங்க? அவங்க சாராய வச்சு போடாமலே நிறைய கடை அதனால அவங்க அடைக்கிறதுன்னா ஆகார வச்சு மதுக்கடையை மூடுறோம்னு அதிமுக சொன்னாங்க. அப்ப யார் செய்வாங்கன்னு பாத்துக்கோங்க. 50 வருஷமா ஓடுறாங்க. ஒரு தடவை படிச்சுக்கல காலேஜ்ல வாக்கியம் வேற போறேன். விவசாயத்திலிருந்து வருமானம் இருக்கியா நீங்க கையில தலைமுறையாவது இந்த சாராய வாழ தெரியாத தலைமுறையை உருவாக்கணுமா? இப்ப குடிச்சு பழகிட்டாங்க. விவசாயத்துல வரக்கூடாதே பாத்துக்கோங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. சண்டா கொடுத்தாங்க குண்டா கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டுறோம். அத கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் நாங்க. நீங்க வாங்கிக்கங்க. நம்ம காசு தான், நம்ம வரி பணம் தான். யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டை எங்க போடணும்? விவசாயம் அதுல போடுத்தா அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்க அதை நாங்க செய்யறோம். என்னத்தா இன்னும் நாங்க உறுதியா இருந்து உள்ளேயே வராத அளவுக்கு நாங்க பண்ணுவோம். அந்த இது மட்டும் ஸ்கூல் பக்கத்துல கோயில் பக்கத்துல இருந்து இப்பயே நிறைய மூடி இருக்கோம்க்கா. நீங்க ஓட்ட போடுங்க. கண்டிப்பான முறையில டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணுவோம். வாடா 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 ஓட்டி வச்சலாம். வாடா. ஆமா உங்க ஊரு நீங்க தான் வழிகாட்டணும். தம்பினா காவல்துறை அனுமதியே கொடுக்கல. வழக்கு போட்டாலும் பரவாயில்ல. போராட்டத்தை சீமான திருமங்கலம் கல்லுக்குவாரி போராட்டம் கூட காலேஜில் போட்டு இது வரைக்கும் தெளிவாக நிற்கிறோம். ஆடு மாடு வளர்க்கணும், விவசாயிகளை எல்லாத்துக்குமே மக்கள் பிரச்சனைக்கு யார் நிற்கிறாங்கன்றது சீமான தவிர யாருமே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க தேர்தல் வந்தவொடனே எல்லா கட்சியும் போட்டு ஜெயிச்சா நம்ம கண்டிப்பா வாழ்ந்துட்டு நாமளும் அவங்க கூட தான் இருந்தாங்க. சொந்த வேலையை விட்டு பொது காரியத்துக்கு வந்திருக்கோம்னா யோசனை பண்ணிக்கலாம். யார் மக்களுக்கான காசுக்காக வரல. குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுப்பான். தேர்தல் சமயத்தில் யார் கூடயும் கூட்டணி போக மக்களுக்காக, அதாவது மக்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ண சீமான் தான். காசு கொடுக்கறது, இலவச பரிசு பொருள் கொடுக்கறதெல்லாம் மக்கள்கிட்ட கொள்ளையடிச்ச காசு தான். அதனாலதான் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க, இவங்க எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கக்கூடாது. நீங்க வந்து களத்துல மக்களுக்காக போராடுறது மட்டும்தான் எங்களோட பணியா செஞ்சுட்டு இருக்கோம். அதனால நீங்க கட்டாயம் அவங்க சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறாங்க. வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுங்க. விவசாயத்துக்கு அக்கா வந்து மதுவான கடை எல்லாம் ஒழிச்சு போடுவாங்க.
நீங்க ஒரு தடவை போட்டுட்டு ராமசபா கட்சியில சட்டமன்ற வேட்பாளர் திருப்பரங்குன்ற தொகுதியில நாங்க ஜெயிக்க வச்சோம் செய்யலைன்னா நீங்க சொல்லுங்க, கட்டாயம் நாங்க செஞ்சு கொடுப்போம். நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா போராட்டத்திலயும் நாங்க தான் இருக்கோம். நீங்க டிவில பார்க்க முடியாது, ஏன்னா எங்களை பத்தின செய்தி டிவில போட மாட்டாங்க, யூடியூப்ல பார்க்கலாம். எல்லா போராட்டத்திலயும் நாங்க தானே இருக்கோம். சொல்லுங்க, சீக்கிரமா ஜெயிச்சு உடனே ஜெயிச்சு, இதுதான் விஷயம். வாய்ப்பு கொடுங்க, டிவில நம்ம காமிக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் உங்கள மாதிரி ஒரு பெண்கள் வெளியில வந்து நல்லது தாமதமா தான் வரும். மற்ற கட்சியில காசு கொடுத்து மொத்தமா ஆள் வருவாங்க. இங்க எல்லாரும் சொந்த வேலையை விட்டுட்டு பணம் செலவு பண்ணி வந்திருக்கோம். யோசனை பண்ணி தம்பிலாம் கடையில எவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு யாருக்காக நிக்கிறேன், யாருக்காக நிக்கிறேன்? மக்கள் நலன் தான் முக்கியம். ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆளையே அவங்க தான் வச்சிருக்காங்க. நாங்க எல்லாம் யாரும் அதே மாதிரி அது வந்து எந்த கட்சியும் செய்யாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலே எத்தனையோ பள்ளிக்கூடத்துக்கு கடையை நாம் உடச்சு. ஆமா, பிப்ரவரி 21 மாநாடு நடத்துறோம். அந்த மாநாட்டுக்கு மற்ற எல்லா கட்சியும் கோட்டு கோழி பிரியாணி இல்லாம மாநாடு நடத்தவே முடியாது. நாங்க மட்டும்தான் மாநாடு எப்படி நடத்துறோம்பாங்க. அவசியம் நீங்க மாநாட்டுக்கு வரணும். நாங்க பஸ் இதெல்லாம் அமர்த்துவோம். கட்டாயம் வாங்க, வந்து பாருங்க. மக்களின் மாநாடு, இதுக்காக ஆடு மாடு மாநாடு போட்டாங்க, கடல் மாநாடு, மலைகளின் மாநாடுன்னு ஏகப்பட்ட மாநாடு போட்டாங்க. முதல் அண்ணன் வந்து இப்ப பெரிய அளவுல மக்களின் மாநாடு போட்டிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு உண்மையிலே சீமான் அண்ணன் இவ்வளவு விஷயங்கள் மக்களுக்காக செய்யறாங்க. ஏன்னா டிவியில காட்ட மாட்டாங்க. மற்ற கட்சியெல்லாம் கார்ல ஏறிட்டாங்க, வந்துட்டாங்க, போயிட்டாங்கன்னுவாங்க. ஆனா இந்த உண்மையிலே ஒரு மாநாடு எப்படி நடக்குது, எப்படி சிறப்பா இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் அதுல கலந்துக்கிறதுன்னு பாருங்க. அத்தனை பேர் பாதுகாப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு சீமான் அண்ணன் உறுதி, நாங்க உறுதி. ஏன்னா அப்படி நடக்கும். இதுதான் மாநாடுன்னு வந்து பாருங்க. கட்டாயம் வாங்க மாநாடு. நானும் உங்க பேத்தி தான். எப்போ மாற மாட்டான். அதாவது என்னைக்கு அந்த சீமான் வந்தாரோ அது வந்து நான் ஒரு ஆள் என்னைக்கு மாற மாட்டேன். மக்காள் எப்படி அது மாதிரி ஏடிஎம் கிடையாது. வீட்டில் போஸ்ட் யாரும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் யாரும் வந்து ஒட்ட மாட்டாங்க. சரியா, நான் என் பேர் நிறைய எல்லாரும் குடும்பத்தோட விவசாயிக்கிறதுக்கு வாக்கு. எல்லாரும் விவசாயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஆமா, அரசு வந்து நடக்கிறது வந்து நல்ல விஷயம். வீட்டுக்காரர் குடிக்கிறாங்க, மயம் குடிக்கிறாங்க, நாளைக்கு பேரும் குடிக்கலாம், குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தலைமுறையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு முறை நாங்கள் யோசிச்சு வாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சீமானே எல்லாருக்காகவும் உழைக்கிறாரு. நாங்க எல்லாரும் படித்தவங்க எல்லாம் உங்களுக்காக ரொம்ப நன்றி. பிரச்சாரத்துக்கும் வரணும். நீங்க பாதுகாப்பா வரணும். சரியாப்பா, திருச்சிக்கு போகணும். கட்டாயம் வரணும். 52 பேர் என்ன, நீங்க 500 பேர் வரணும் மாநாட்டுக்கு. உங்க நண்பர்கிட்ட எல்லாரும் ரொம்ப நன்றி. தண்ணிக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம்? 25,000 செலவு பண்றோம். 5 வருஷத்துக்கு குடிக்கிற தண்ணிக்கு இனிமேல் அந்த செலவு இருக்காது. கல்வி இலவசம், மருத்துவ இலவசம்,
அரசு வேலை வீட்டில் ஒருத்தருக்கு அரசு டாஸ்மாக் வேலை, கடையெல்லாம் ஆடு மாடு கோழி வளர்க்குறது விவசாயம் அரசு பணி. அதனால இந்த இடம் மாற்றி செய்யுங்க. நம்ம வந்து விவசாய ரேஷன் கடையில் போய் 1000 ரூபா வாங்குறதுக்கு நிற்க தேவையில்லை, 2000 வாங்க நிற்க தேவையில்லை. ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை 15000 சம்பளத்தில் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒருத்தருக்கு வேலை இருக்குது. பார்வை இல்லாதவங்க நொண்டியாக இருக்கிறவங்க படிப்பறிவுள்ள எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. அப்படி நம்ம அண்ணன் திட்டம் வச்சிருக்கிறாரு, கண்டிப்பாக செயல்படுத்துவார். அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்க. மற்ற கட்சியில இருந்து ஓட்டு கேட்டு வந்தா அவங்க காசுக்காக வருவாங்க. இங்க எல்லாருமே அவங்க வேலை வெட்டியில விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிறோம். ஒரு முறை மாற்றி உங்களை மாதிரி ஒரு பெண் வேட்பாளர் நிக்கிறாங்க. மற்ற கட்சியில எல்லாம் வந்து மொத்தமே 4 வேட்பாளர் 5 வேட்பாளர் ஆண் பெண் சரிபாதியா வந்து தொகுதியில 117 ஆண்களுக்கும் 117 பெண்களுக்கும் கொடுத்துருக்காரு. எல்லாமே படிச்சவங்க, பண்பானவங்க, யார் மேலேயும் ஊழல் லஞ்சம் குற்ற வழக்குகள் இல்லாதவங்க. எல்லாம் மற்ற கட்சியில் அப்படி கிடையாது. பெண்கள்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுக்கும். எதில் வேணாலும் ஏறுங்க. இனம் மானத்துக்காக பண்பானத்துக்காக இதில் ஓட்டு டாஸ்மாக் கடையெல்லாம் நாங்கள் வந்தால் கட்டாயம் போடுவோம். அவங்க மூடுவோம்னு சொல்லுவாங்க. அவங்களாம் ஃபேக்ட்ரிஸ் நடத்துகிறாங்க, கட்டாயம் போட மாட்டாங்க. ஒரு முறை மக்களுக்காக நீங்கள் வாங்க. நம்ம வந்து ஃபேமிலியில் ஒருத்தருக்கு அரசு வேலை கட்டாயம் விவசாயத்துக்கு வாக்கு செலுத்தணும். உங்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, மாமனார் குடிச்சிட்டு இருந்தாரு, அப்புறம் பிள்ளைய குடிக்க ஆரம்பிச்சுங்க. வருங்கால தலைமுறையினர் 2 கட்சிக்கு மாற்றி அரிசி விலை, பருப்பு விலையெல்லாம் கூடி போச்சு. நகை விலையை போயிட்டு இப்ப நீங்க எல்லாருக்கும் வாக்கு செலுத்துறீங்க. அவங்க இருக்கும்போதே அதை செய்யல, திருப்பி நாங்க வந்தா இதை செய்வோம் அப்படின்னா கட்டாயம் செய்ய மாட்டாங்க. ஒரு முறை சிந்திச்சு எல்லாரும் பேசி நம்ம என்ன கொடுத்தாலும் இந்த தடவை நமக்கு வந்து என்னதான் அந்த விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினா மக்கள் செய்யறாங்கன்னு அண்ணன் பேசுறதை கேட்டு ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. அப்புறம் போட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க நாட்டுன்றாங்களா அண்ணன், ஒரு முறை போடுங்க. சீமான் வந்து டிவில காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஃபுல்லா டிவிக்குள்ள அவங்களுடையது. நம்ம பணபலத்துல இது பண்றாங்க. இப்ப வேற அரசியல் கட்சி கூட்டம்னா 10 காரு அது இதுன்னு இருக்கும். அதுக்கே தகுந்த மாதிரி உங்ககிட்ட கொள்ளையடிச்சிருவாங்க. நாங்க எல்லாரும் எங்களோட சொந்த வேலையை விட்டுட்டு மக்களுக்காக, மக்கள் பணிக்காக வீடுதோறும் வந்து கேட்டுட்டு இருக்கோம். அதனால உங்க வீட்டு பிள்ளைங்க நாங்க எல்லாரும் ஒரு முறை போடுங்க. எல்லாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து பேசணும். விவசாயிக்கு போடணும், சீமான அண்ணனுக்கு போடணும். ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு வீடா போகுது. ஆமா, விஜய் வந்து புதுசா போடுவோம்னா ஒண்ணும் இல்ல. 40 பேர் செத்து போனப்பயே அவர் அந்த இடத்துல நின்று களத்துல நின்று என்னன்னு கேட்காதவரு இனிமே மக்கள் பிரச்சனைக்கு வருவாரா? களத்துக்கே வரமாட்டாரு. அவர் பங்களால தான் இருப்பாரு. அவங்க சொகுசு வாழ்க்கையிலே வாழ்ந்தவங்க. இப்படி வீடு வீடா நடந்து வந்து ஓட்டு கேட்க சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. விஜய் வந்து அதை செய்வார் இதை செய்வார்னு அவரு ஏசி ரூம்லயே வாழ்ந்தவர். நாங்கெல்லாம் ஏழை எளிய விவசாய பிள்ளைகள். அதனால பார்த்து எங்களுக்காக காலேஜ்ல குடிக்கிற நீருக்கு மட்டுமே நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 25 ரூபா, ஒரு நாளைக்கு என்ன 250 ரூபா, மாதத்துக்கு 750 ரூபா, வருஷத்துக்கு 75,000 ரூபா, 5 வருஷத்துக்கு 75,000 ரூபா தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு மட்டும் செலவு பண்ணுறோம். இதெல்லாம் மிச்சமாகணும்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி மருத்துவம் இலவசமா அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க. மக்கள் வரி பணம் தான் எல்லாமே. மக்களை கொள்ளையடிச்சு திருப்பி கொடுத்தாங்கன்னா, ஆமா திருப்பி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு நீங்க கொடுத்துட்டு திருப்பி விலைவாசி தான் உயரும். அதனால நாங்க விவசாயிக்கு போறோம். தேர்தல் வந்து எல்லாம் கூட்டணி போயிட்டேன். இன்னும் மட்டும்தான் மக்கள் பிரச்சனைக்காக நான் எப்போ நிற்பேன், களத்தில் நிற்பேன். வெற்றியோ தோல்வியோ கிடைச்ச வரைக்கும் நான் மக்களோட பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மதுக்கடைகளை மூடி இருக்கணும். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மதுக்கடை சுத்தமாக ஒழிச்சிடும். மக்கள் அடுத்த முறை மாற்றி ஓட்டு போடுவேன். எல்லா ஆசிரியர் போராட்டம், செவிலியர் நர்ஸ் போராட்டம், இது எல்லாத்துக்குமே அண்ணன் தான் நிற்கிறாரு. ஆமா, விஜய் எல்லாம் ஏசி ரூம்ல இருந்துட்டு போட்டாக்கு மாலை போட்டு அறிக்கை விடுவாரு. அண்ணன் மட்டும் தான் களத்துல எல்லாருமே நம்ம வந்துட்டு மக்கள் நலன் அரசியல் போராட்டத்துக்கு எல்லா களத்துல நிற்கிறாரு. மக்களுக்காக
யோசிக்கிறீங்களா? சினிமா வேற வாழ்க்கை வேற இல்லப்பா. சினிமால ரெண்டு டூயட் பாடிட்டு நிஜ வாழ்க்கையில பாட முடியுமா? நல்ல காற்று கூட இல்லாம நிலைமைக்கு போயிருக்கோம். பிள்ளைகள் ஆக்சிஜன் பார்த்தா தெரியும். அதனால எல்லாரும் கட்டாயம் விவசாயம் ஓட்டு போட்டா சத்யா தேவி நானும் தென்பலந்தி தான். எப்படின்னா நம்ம ஊர் பிள்ளையெல்லாம் போடுவாரு. கட்டாயம் வாக்கு செலுத்துங்க. எல்லாரும் சேர்ந்து போடுவோம். விவசாய நல்ல விஷயம் போடல. 1000 2000 நாளைக்கு கையா தான் அதனால வந்து மத்த கட்சியில ஆக்காது. நாங்க சீமான் சொல்றாரு, எங்க சின்னமே விவசாயி, நீங்களும் விவசாயி, கட்டாயம் போடணும். நம்ம கட்சிக்காரு வேலை மாநாட்டுக்கு எல்லாரும் குடும்பமா வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ணன் சொல்லியிருக்காங்க, மாநாட்டுக்கு நம்ம எல்லாரும் எல்லாரும் மாநாட்டுக்கும் வந்துடணும். குடும்பத்தோட விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும். நீங்களும் விவசாயம் தான் பண்றீங்க, நாங்களும் விவசாய சின்னத்துக்காக ரொம்ப நாள் இருக்கோம். நீங்க மட்டும் இல்லாம ஆமா, ஆடு மாடு மேய்ப்பெல்லாம் வந்து அரசு வேலைன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. கட்டாயம் போன தடவை நல்லா வாக்கு செலுத்துறீங்க, நல்லா எல்லாரும் பொறுப்பாளர்லாம் வேலை செஞ்சாங்க. இந்த தடவை அதை வெற்றி இதுவாக ஆக்கிடணும். திருப்பரன்ற சட்டமன்ற தொகுதி சார்பாக நம்ம போனாதான் நமக்கு என்ன உரிமைகளோ அதை நம்ம கேட்டு பெற முடியும். மதுபான கடையெல்லாம் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி மலரணும்னா கட்டாயம் எல்லாரும் நம்ம போடுவோம். இருந்தாலும் எல்லார்ட்டையும் சொல்லுங்க, ஒரு தடவை போடுங்க, அந்த இலவசத்தை நம்பி ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லது. இன்னும் ரேஷன் கடையில கூட நமக்கு நல்ல அரிசி போடலாம். இன்னும் 1000 2000 நம்ம கை நீட்டு தான் வச்சிருக்காங்க. நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம வந்தாதான் மாறும். தேர்தலுக்காக நம்ம கூட்டணி போகலாம். மக்கள் நலனுக்காக யாரு கூடயும் கூட்டணி இல்லாம தனித்து நிற்கிறோம். மாநாட்டுக்கு மட்டும் எல்லாரும் விவசாயி வந்து ஓட்டு போடுங்க. ரெண்டு கட்சிக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டான். இன்னும் ரேஷன் கடையில் கூட நல்ல அரிசி போடலை. இன்னும் 1000 2000 நம்ம கை நீட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டா ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு அரசு வேலை உறுதியாக கொடுத்துருவோம். ஆடு மாடு வளர்க்க அரசு படி, கோழி வளர்க்க அரசு படி, விவசாயம் எல்லாத்துக்கும் அரசு வேலை உறுதியாக இருக்குது. 15,000 20,000 சம்பளத்தில் ரொம்ப நன்றி. நல்ல அரிசி போடலை. இன்னும் 2000 கொடுத்தா 1000 கொடுத்தா கையேந்த நிலையில தான் வச்சிருக்கேன். நம்ம வந்துட்டு வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு சரி, எந்தெந்த எம்எல்ஏ ஃபேக்டரி வச்சிருக்காலும் வந்துடும். இப்ப பிள்ளையெல்லாம் படிச்சிருக்கல போட்டு பாருங்க. அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா எப்படி பிள்ளைகளுக்கு கண்டிப்பா சரியான சீமான் அண்ணனுக்காக தினசரி கூலி வேலை பார்த்துட்டு வந்து 400 ரூபா சம்பளம் கொண்டு வந்து 400 ரூபா ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு வராங்க. அப்போ உங்களுக்கு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க. அந்த 400 ரூபா உங்கள்கிட்ட வாங்கி தான் ஆடு மாடு மேய்ச்சல் அரசு பண்ணி நாங்க மட்டும்தான் சொல்றோம். நல்லா இருக்கணும்னா எப்படி இந்த பொது வாழ்க்கையில இறங்கி இருக்கணும்னா எதுக்காக எங்களுக்கு இலவச பரிசு பொருள் எல்லாருமே நல்ல வேலையில நடிகர் ஏசி கார்ல வந்துட்டு ஏசி கார்ல போயிருவாரு. மக்களோட மக்களா நிக்கணும்ல. நாங்க தான் நிக்கிறோம், நாம் தமிழர் கட்சி தான் நிக்கிறோம். அதனால ஒரு நீங்க எல்லாம் அறிவார்ந்த சொல்லணும்னு அவசியம் இல்ல. சிந்திச்சு நாம் தமிழர் கட்சி